கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 21:36 மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தேவ ஜனமே, வருடத்தின் கடைசியில் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய வருகையின் கடைசி விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். அப்படி அவர் வரும்போது அவரோடு கூட போகும் அளவிற்கு நம் ஜீவியம் இருக்கிறதா, நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. அநேக நேரத்தில் அநேகர் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஆனால் உலகத்தினால் அநேக நேரத்தில் கரைப்பட்டு விடுகிறார்கள். அப்படி நாம் கரைப்படாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஜெபம் இன்றியமையாத தேவையாயிருக்கிறது. ஒரு சகோதரன் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் நெடுமுழங்காலில் வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி ஊன்றி இராணுவத்தின் வலது கால் இடது கால் என்று அணிவகுத்து நிற்பதை போல ஜெபித்து கொண்டிருப்பாராம். ஏன் என்று கேட்கும் போது அவர் சொல்லுவாராம், விழித்திருந்து ஜெபிக்க நான் கற்றுக்கொண்ட வழி இதுதான் என்று சொன்னாராம். இன்னொரு போதகரை குறித்து விசாரித்த போது அவர் நீண்ட நேரம் விழித்திருந்து ஜெபிக்கிறதற்கு நடந்து நடந்து உலாவி ஜெபிப்பது வழக்கம் என்று சொன்னாராம். நடந்து ஜெபிப்பதே விழித்திருந்து ஜெபிக்க நல்ல வழி என்றார் அவர். இன்னொரு ஊழியரை குறித்து கேள்விப்பட்டேன். முழங்காலில் நின்று தலையணையை கைகளில் அணைத்து கொண்டே சத்தத்தை மிகவும் உயர்த்தி மணிக்கணக்காக ஊக்கமாக ஜெபிப்பார். விழித்திருந்து ஜெபிக்க அவர் கற்றுக்கொண்ட வழி அதுவாம். தேவ ஜனமே, இப்படி நாமும் ஒரு சில வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதிகாலை ஜெபம் மிக மிக அவசியமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஆனால் உன் வாழ்க்கையில் ஜெபமே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ? மணிக்கணக்காய் ஜெபித்து கொண்டிருந்த உன் ஜெப ஜீவியம் என்று எங்கு போனது? அதிகாலையில் எழும்பி முதல் மணி நேரத்தை எனக்காக கொடுத்தாயே, இன்றைக்கு கடைசி மணி நேரத்தை கூட எனக்கு கொடுக்க மறுக்கிறாயே என்று ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் தொனித்து கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அதிகாலையில் முதல் மணி நேரத்தை அவருக்காக ஏதோ 1 நிமிடம் 2 நிமிடம் அல்ல, அல்லது அவசர ஜெபம் அல்ல, மாறாக ஆண்டவருடைய பாதத்தில் காலையில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு பின்பு எல்லாவற்றையும் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்களே, அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு இன்பமாயிருந்தது. இன்றைக்கு நீங்களும் அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அதிகாலையில் ஆண்டவரோடு அமர்ந்து ஆண்டவரோடு பேசி ஆண்டவரோடு உறவாடி உங்களுடைய நாளை அவரோடு துவங்குவீர்கள் என்று சொன்னால் அந்த நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி இருக்காது, தோல்விகள் இருக்காது, சஞ்சலங்கள் இருக்காது. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஜெயமாக கொடுப்பார். அவருடைய பாதபடியில் அதிகமாய் அமர கற்றுக்கொள்ளுங்கள். யோசுவா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஜெபித்தார். தானியேல் முழங்காற்படியிட்டு ஜெபித்தார். ஆயக்காரன் தேவாலயத்திற்கு தூர நின்று கண்களையும் ஏறெடுக்க துணியாமல் ஜெபித்தார். எலியா தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தார். ஆண்டவராகிய இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். இப்படி வேதத்தில் ஒவ்வொருவரும் ஜெபித்தார்களே. ஜெபித்த ஒவ்வொருவரும் வீழ்ந்து போகவில்லை. ஜெபித்த ஒவ்வொருவரும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்களே. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையில் விழித்திருந்து ஜெபியுங்கள். இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பும் போது ஜெபிக்க பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் அவசியம். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது அவசியம். ஆனால் நாட்கள் கடைசியா இருக்கிறது. நமக்காக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே நிச்சயம் நாம் ஜெபித்து ஆக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் போரில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து ஜெபம் என்னும் ஆயுதத்தை உபயோகித்து நமக்கு நியமித்திருக்கிற யுத்தத்தில் வெற்றி பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.